வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி பரோட்டாக்கு ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1/2 கப்பு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு கல்பாசி, எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய். நான் இன்றைக்கி எடுத்திருக்க கப்போட அளவு 120 ml. 1/2 கப்பு வெங்காயம், 1/2 கப்பு தக்காளி, 1/2 கப் கேரட், 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர், 2 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு பட்டாணி, 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். குருமாக்கு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி காய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்க்கணுன்னு கட்டாயம் இல்லை. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் மட்டும் கூட போட்டு குருமா செய்யலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க 4 கப்பு காய்க்கு 1/2 கப்பு வெங்காயம், 1/2 கப்பு தக்காளி. இந்த மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து காயெல்லாம் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது காய் வெந்துருச்சு. ஒருவேளை காய் வேகலை அப்படின்னா இன்னும் கூட 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். அதோட இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். இந்த காய் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு குருமா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.